வணக்கம். சூப்பர் இன்ஃபோ எலிட்ஸ்களுக்கு சிறப்பு வணக்கம். ரஷ்ய அதிபர் புதினை யுக்ரைன் கொல்ல முயற்சிப்பதாக ரஷ்யா குற்றம் சாட்டி வருகிறது. அதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும்போது, கிரெம்ளின் மாளிகை ட்ரோன்களால் தாக்கப்பட்டதாக ரஷ்யா கூறுகிறது. கிரெம்ளின் என்பது அமெரிக்காவினுடைய ஒயிட் ஹவுஸ் போன்ற உத்தியோகபூர்வ இல்லத்தை கொண்ட வளாகம், ஒரு கோட்டை. செனட் அரண்மனை அங்கே இருக்கிறது என்கிறார்கள். அதில் புதின் மற்றும் அவரது நிர்வாகத்தால் பயன்படுத்தப்படும் ஜனாதிபதியின் அலுவலகங்கள், நிர்வாகத்தின் தலைவர்கள், அவர்களின் பிரதிநிதிகளின் அலுவலகங்கள், சந்திப்பு அறைகள் என்று அனைத்தும் இணைந்த மிகப்பெரிய காம்ப்ளெக்ஸ். புதன் அதிகாலை கிரெம்ளினில் 2 ஆளில்லா விமானங்கள் தாக்க முயன்றது என்று ரஷ்ய தலைவர் புதினும் ரஷ்யாவும் கூறினார்கள். இந்த தாக்குதல் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்தது. கிரெம்ளின் மீது ஒரு பொருள் பறப்பதை அந்த வீடியோவில் நாம் காண முடிகிறது. பின்னர் ஒரு வெடிப்பு ஏற்படுகிறது. அருகில் வசிப்பவர்கள் வானத்தில் தீப்பொறிகளை பார்த்ததாக சொல்கிறார்கள். கிரெம்ளின் சுவருக்கு அருகில் மக்கள் மின் விளக்குகளுடன் கூடிய ட்ரோன்களை பார்த்ததாக கூறினார்கள். ட்ரோன்களின் துண்டுகள் கிரெம்ளினில் விழுந்ததாகவும் உயிர் சேதமோ மற்ற சேதமோ ஏற்படவில்லை என்றும் ரஷ்ய அறிக்கைகள் கூறியிருக்கிறது. தாக்குதலின் போது ரஷ்ய அதிபர் கிரெம்ளினுக்குள் இல்லை என்று புதினின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கிறார். அந்த ட்ரோன்களும் எலக்ட்ரானிக் ரேடார் சொத்துக்களை பயன்படுத்தி பாதுகாப்பு படையினரால் சுட்டு வீழ்த்தப்பட்டது. யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கிரெம்ளினில் ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா கூறியதை மறுத்திருக்கிறார். நாங்கள் புதின் அல்லது மாஸ்கோவை தாக்கவில்லை. நாங்கள் எங்கள் பிரதேசத்தில் போராடுகிறோம். நாங்கள் எங்கள் கிராமங்களையும் நகரங்களையும் பாதுகாக்கிறோம் என்று அவர் பின்லாந்துக்கு விஜயம் செய்த போது கூறினார். சரி, இத்தோடு இந்த கதை முடிகிறதா அப்படி என்று பார்த்தால் இல்லை, கதை இப்போதுதான் தொடங்குகிறது. கிரெம்ளின் அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. அந்த அறிக்கையில் புதன் அதிகாலை கீவ் ஆட்சியானது ரஷ்ய கூட்டமைப்பின் தலைவரின் கிரெம்ளின் குடியிருப்பாளர்கள் மீது ஆளில்லா வான்வெளி வாகனங்கள் மூலம் தாக்குதல் செய்ய முயற்சித்தது. வெற்றி தினத்திற்கு முன்னதாக மே 9 அணிவகுப்பில் வெளிநாட்டு விருந்தினர்களின் வருகையும் திட்டமிடப்பட்டு இருக்கிறது. அந்த நேரத்தில் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. ரஷ்ய தரப்பு பழிவாங்கும் நடவடிக்கைகளை எங்கு எப்போது பொருத்தமாக இருக்கும் என்று கருதினால் பதிலடி கொடுக்கும் என்று மிரட்டியிருக்கிறது. கடுமையான குளிர்காலத்திற்கு பிறகு யுக்ரைன் அதன் வசந்தகால எதிர் தாக்குதலை வலுப்படுத்துவதால் யுக்ரைனில் போர் குறிப்பிடத்தக்க திருப்பத்தை எடுத்து வருகிறது. இப்போது ஒரு வருடத்திற்கும் மேலாக ரஷ்ய யுக்ரைன் போர் நீடித்து வருகிறது. கடந்த சில நாட்களாக தாக்குதல்கள் மற்றும் எதிர் தாக்குதல்கள் தீவிரமடைந்திருக்கின்றன. கிரிமியாவில் இருக்கக்கூடிய ரஷ்ய எண்ணெய் கிடங்குகள் மீது யுக்ரேனிய ட்ரோன்கள் தாக்கப்பட்டது என்று கூறுகிறார்கள். ட்ரோன் தாக்குதலுக்கு பிறகு ஒரு ரஷ்ய அமைச்சர் வியாழக்கிழமை இன்று புதினை வெளியேற்றுவதற்கான யுக்ரைனின் முயற்சி என்பது அவர் மீதான தாக்குதல் மட்டுமல்ல, ரஷ்ய சமூகத்தின் மீதான தாக்குதல் என்று கூறினார். ஸ்டேட் டுமாவில் ஆளும் ஐக்கிய ரஷ்ய கட்சியின் பிரிவின் தலைவர் விளாடிமிர் வாசிலியேவ் என்ன கூறினார் என்றால், கிரெம்ளின் மீதான தாக்குதல், அரசியல் தலைவர்கள் மீதான படுகொலை முயற்சிகள், ரயில்வேயில் நாச வேலைகள், மின்சாரம் அனுப்பும் பாதைகள் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளில் வெடிப்புகள் உட்பட கிரிமியன் பாலம் மற்றும் எரிவாயு குழாய் வெடிப்புகள் ஆகியவை யுக்ரைனின் ஆட்சி மற்றும் அதன் ஆதரவாளர்களின் பயங்கரவாத நடவடிக்கைகளின் உண்மைகள் என்று கூறியிருக்கிறார். அத்துடன் இன்று பயங்கரவாதம் மீண்டும் தலை தூக்கி இருக்கிறது. ரஷ்யாவின் இதயத்தை அது குறிவைக்கிறது. ஜனாதிபதியை குறிவைத்து தாக்குதல்கள் என்பது நம் ஒவ்வொருவரையும் குறிவைப்பதாக இருக்கிறது. அவற்றை முறியடிக்க அதிகபட்ச ஒருங்கிணைப்பு, விழிப்புணர்வு, சட்ட அமலாக்க அமைப்புகளுடன் ஒத்துழைப்பு மற்றும் சிறப்பு சேவைகள் தேவை. மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், நாம் அனைவரும் தாய் நாட்டையும் ஜனாதிபதியையும் பாதுகாக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது என்று கூறியிருக்கிறார். இன்னொரு புறம் யுக்ரைன் அமெரிக்காவினுடைய பினாமி நாடு. அனைத்து ராணுவ நடவடிக்கைகளும் CIA, ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் முதலிய அமெரிக்க அரசு நிறுவனங்களின் விரிவாக்கம் மூலம் நடத்தப்படுகிறது. கூட்டி கழித்து பார்த்தால் புதினை படுகொலை செய்ய அமெரிக்கா முயற்சி செய்ததா என்றும் பேசப்படுகிறது. கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் இந்த தாக்குதலுக்கு பிறகு தாக்குதலுக்கு அமெரிக்காவை குற்றம் சாட்டியிருக்கிறார். இது போன்ற பயங்கரவாத தாக்குதல்கள் பற்றிய முடிவுகள் வாஷிங்டனில் எடுக்கப்படுகின்றன. கீவ் இந்த முடிவுகளை செயல்படுத்துகிறது என்று கூறினார். இந்த தாக்குதல்களுக்கு பின்னால் அமெரிக்கா நிச்சயமாக இருக்கிறது. இதை நாங்கள் அறிவோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். சரி, அமெரிக்கா இதை பற்றி என்ன சொல்கிறது என்று பார்த்தால், ரஷ்யாவின் எந்த குற்றச்சாட்டுகளிலும் தனக்கு மிகுந்த சந்தேகம் இருப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதில் இன்னொரு விஷயமும் இருக்கிறது. புதினை அமெரிக்கா கொல்ல முயற்சித்தது என்றே வைத்துக் கொண்டாலும், அதுவும் 2 தம்மா துண்டு ட்ரோன்களை புதின் தங்கி இருக்காத கிரெம்ளின் மீதா
கொண்டு போய் தாக்கும். ட்ரோன் தாக்குதல் என்பதே ரேடாரின் கண்ணுக்கு படாமல் எப்படி தாக்கியது என்றே தெரியாமல் வந்து தாக்கக்கூடியது. அதை எப்படி சரியாக இவர்கள் சுட்டு வீழ்த்தினார்கள் என்பது மிகப்பெரிய ஆச்சரியம். ஆன்லைனில் பரவும் வீடியோவில் பார்க்கும்போது கிரெம்லினில் அதிகாலையில் புகை எழுவதை காட்டுகிறது ஒரு வீடியோ. இரண்டாவது வீடியோ தளத்தின் செனட் கட்டிடத்திற்கு மேலே ஒரு சிறிய வெடிப்பை காட்டுகிறது. அதே நேரத்தில் 2 ஆண்கள் குவி மாடத்தில் ஏறுவது போலும் தெரிகிறது. ஒரு யுக்ரேனிய ஆளில்லா விமானம் ரஷ்யா மீது மைல்கள் பறந்து சுட்டு வீழ்த்தப்படுவதற்கு முன்பு மாஸ்கோவின் மையத்தில் இருக்கக்கூடிய கிரெம்லினுக்கு மேலே சென்றதாக நம்ப முடிகிறதா அப்படிங்கிற கொஸ்டினும் காமன் சென்ஸுடன் கேட்கப்படுகிறது. இந்த ஆளில்லா விமானங்கள் கட்டிடம் முழுவதையும் அளிக்கும் திறன் கொண்டதாக தெரியவில்லை. இவ்வளவு பெரிய கட்டமைப்பிற்குள் புதின் எங்கே இருப்பார் என்பதும் அவர்களுக்கு எப்படி தெரியும்? ஆக ரஷ்யா என்னவோ திட்டம் வைத்திருக்கிறது என்று மட்டும் நமக்கு புரிகிறது. அந்த திட்டம் என்னவாக இருக்கும் என்று பார்க்கும்போது ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலினுடைய துணைத் தலைவர் டிமிட்ரி மெட்வெடேவ் ஒரு வலுவான வார்த்தையில் ஜெலன்ஸ்கி மற்றும் அவரது குழுவை உடல் ரீதியாக அகற்றுவதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை. நிபந்தனையற்ற சரணடைதல் ஆவணத்தில் கையெழுத்திடுவதற்கு கூட இது தேவையில்லை. இன்னும் சொன்னால் ஹிட்லர் கூட கையெழுத்திடவில்லை என்று கூறினார். அப்படி என்றால் ஜெலன்ஸ்கிக்கு ஸ்கெட்ச் போட்டு விட்டார்கள் என்று அர்த்தமாகிறது. யுக்ரேனிய ஜனாதிபதியின் ஆலோசகர் மைக்கைலோ பொடலோய் இந்த சம்பவம் ரஷ்யா யுக்ரைனில் பெரிய அளவிலான பயங்கரவாத ஆத்திரமூட்டலுக்கு தயாராகும் என்று சுட்டிக்காட்டுகிறது. மாஸ்கோவை தாக்குவதினால் யுக்ரைனுக்கு எந்த ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை. ஆனால் பொதுமக்கள் இலக்குகள் மீதான தனது சொந்த தாக்குதல்களை நியாயப்படுத்த ரஷ்யாவிற்கு இந்த தாக்குதலை யுக்ரைன் செய்தது என்பது உதவும் என்று கூறியிருக்கிறார். அவர் மேலும் என்ன கூறினார் என்றால், ரஷ்யாவில் ஏதோ நடக்கிறது, ஆனால் நிச்சயமாக கிரெம்லின் மீது யுக்ரைனின் ட்ரோன்களால் இல்லாமல் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய இடங்களில் பறக்கும் எந்த ட்ரோன்களும் உள்ளூர் எதிர்ப்பு படைகளின் கொரில்லா நடவடிக்கைகளாக இருக்கும் என்று கருதுகிறார். அப்படி என்றால் உள்நாட்டில் எதிர்ப்புகள் இருக்கிறதா, ஒரு கலகம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா என்றால், மார்ச் மாதத்தில் 2024 யுக்ரைன் ஜனாதிபதியாக போட்டியிட விரும்புவதாக யார் கூறினார் என்று பார்க்கும்போது ரஷ்யாவினுடைய வாக்னர் குழுமத்தின் தலைவர் பிரிகோஜின் கூறினார். அவர் யுக்ரைனின் ஜனாதிபதியாக நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை, ஆனாலும் அவர் ஆசைப்படுவதாக கூறினார். இந்த அறிக்கை ரஷ்யாவில் அவர் கொண்டு இருக்கும் அரசியல் அபிலாஷைகளில் இருந்து கவனத்தை திசை திருப்பும் நோக்கம் கொண்டது. ரஷ்யாவில் அவர் ஆட்சிக்கு வரலாம் அல்லது புதினின் வாரிசாக இருக்கலாம் என்ற எண்ணத்தை கொண்டிருக்கிறார். அப்படி அவர் ரஷ்யாவில் அதுபோல ஒன்றை மூவ் செய்தால் உள்நாட்டில் கலகம் நிச்சயமாக ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டது. ஏனென்றால் மே 2ஆம் தேதி பகிரங்கமாக ஒரு பேட்டியில் தனக்கும் ரஷ்யாவின் பாதுகாப்பு துறைக்கும் இருக்கிற உரசலை பிரிகோஜின் வெளிப்படுத்தினார். சண்டையை தொடர ஆயுதங்கள் வழங்கப்படாவிட்டால் யுக்ரைனின் பக்முட்டில் இருந்து தங்கள் படைகள் வெளியேற வேண்டும். வெடிமருந்து பற்றாக்குறையை நிரப்பவில்லை என்றால் கோழைத்தனமான எலிகளைப் போல ஓடாமல் பின்வாங்காமல் நாங்கள் இறக்கத்தான் வேண்டும் என்று நாங்கள் கட்டாயப்படுத்தப்படுகிறோம் என்று கூறினார். இதிலிருந்து வாக்னர் தலைவருக்கும் ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு துறைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை வெளியாகி இருக்கிறது. இது உள்நாட்டு கழகத்திற்கு அடிப்படையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னொரு புறம் யுக்ரைன் உண்மையிலேயே அப்படி ஒரு தாக்குதலை மேற்கொள்ள முடியுமா என்றால், ஒருவேளை யுக்ரைன் கடந்த டிசம்பரில் 2 முறை ரஷ்யாவினுடைய ஸ்ட்ராட்டஜிக் குண்டு வீச்சு விமானங்களுக்கான விமானத்தளம் உட்பட பல முந்தைய சந்தர்ப்பங்களில் ரஷ்யாவிற்குள் ஆழமான ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியதாக தெரிகிறது. யுக்ரேனிய அதிகாரிகள் இதனால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாலும் பொதுவாக இது போன்ற செயல்களுக்கு பொறுப்பேற்கவில்லை. யுக்ரைன் உண்மையில் அவரை கொல்ல முயற்சிக்கவில்லை, மாறாக ஒரு ஃபென்சிங் போல அசைவுகளும் எதிர் நகர்வுகளும் இருக்கிறது. எதிராளி என்ன செய்வார் என்பதை பார்க்க மேற்பரப்பிற்கு கீழே இது பிராக்சி போரில் நெறிமுறைகளை நம்ப வைப்பது. சில வாரங்களுக்கு முன்பு பெண்டகனின் ஆவணங்களின் கசிவுகளிடமிருந்து கிடைத்த மிக முக்கியமான தகவல்களில் ஒன்று, யுக்ரேனியர்கள் அமெரிக்காவுடன் அவர்களின் பொருட்கள் மற்றும் பணியாளர்கள் நிலைமை போன்றவற்றில் நேர்மையாக இல்லை என்பதை அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை உளவுத்துறை அறிந்திருக்கிறது. அமெரிக்காவிற்கு சொல்லாமல் கூட யுக்ரேனியர்கள் இங்கே இப்படி சோதித்து பார்த்திருக்கலாம். இது ஒரு யுக்ரேனிய தாக்குதல் என்று கருதினால் இது ஒரு செயல்திறன் மிக்க தாக்குதல், திறனை வெளிப்படுத்துதல் மற்றும் இந்த தாக்குதலின் நோக்கம் என்னவென்றால் மாஸ்கோ பாதுகாப்பானது என்று நினைக்க வேண்டாம் என்கின்ற பிரகடனம் என்று
நிபுணர்கள் கூறுகிறார்கள். வேறு சிலர் இதை ரஷ்யாவிற்கு அவமானம் என்று வர்ணிக்கிறார்கள். 1987ஆம் ஆண்டு மேற்கு ஜெர்மன் விமானி மத்தியாஸ் ரஸ் சோவியத் வான் பாதுகாப்பை தாண்டி சிவப்பு சதுக்கத்தில் ஒரு சிறிய விமானத்தை தரையிறக்கிய சம்பவத்துடன் இதனை ஒப்பிடுகிறார்கள். முன்னாள் அமெரிக்க பாதுகாப்பு துணை செயலாளரும் CIA அதிகாரியுமான மிக் முல்ராய் இந்த சம்பவம் பற்றிய தகவல்கள் துல்லியமாக இருந்தால் யுக்ரைன் ஜனாதிபதி புட்டினின் நடமாட்டத்தை உன்னிப்பாக கண்காணித்து வருவதால் அது ஒரு படுகொலை முயற்சியாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அவர் மாஸ்கோவில் இல்லை என்று யுக்ரைன் ஜனாதிபதிக்கு தெரியும். அதே நேரத்தில் ரஷ்ய மக்கள் எங்கு வேண்டுமானாலும் தாக்கப்படலாம் என்பதையும் யுக்ரைனில் அவர்கள் தொடங்கிய போர் இறுதியில் ரஷ்யாவிற்கு தலைநகருக்கு கூட வரும் என்பதையும் இது காட்டுவதாக இருக்கலாம் என்று கூறினார். மாற்றாக அறிக்கைகள் துல்லியமாக இல்லாவிட்டால் ரஷ்யா ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை குறிவைக்க ஒரு சாக்கு போக்காக இதை பயன்படுத்தக்கூடும். அவர்கள் கடந்த காலத்தில் இதுபோல முயற்சித்த ஒன்று என்று முல்ராய் கூறியிருக்கிறார். ஒரு இலக்கை வெற்றி கொள்ள ஃபால்ஸ் பிளாக்ஸ் என்று அழைக்கப்படும் தவறான தகவல் பரப்புதலை தூண்டுவது என்பது வழக்கமானது. வரலாற்றில் ஆக்கிரமிப்பு சர்வாதிகாரிகள் தவறான கொடி நடவடிக்கைகளை தூண்ட விரும்புகிறார்கள். அவர்கள் திட்டமிட்ட பாதிக்கப்பட்டவர்கள் மீது குற்றம் சாட்டுகிறார்கள். ரஷ்ய ஜனாதிபதி புதின் தனது சிறந்த கொள்கைகளான அடால்ஃப் ஹிட்லர், ஜோசப் ஸ்டாலின் ஆகியோரின் முன்மாதிரியை பின்பற்றுகிறார். ஹிட்லர் 2ஆம் உலகப் போரை தொடங்குவதற்கு முன்பு கிளீவிட்ஸ் சம்பவத்தை தூண்டினார். அது என்ன என்று பார்க்கும்போது, போலந்து சீருடை அணிந்திருந்த ஜெர்மன் சிப்பாய்களின் ஒரு சிறிய குழு எல்லையில் இருக்கக்கூடிய ஜெர்மன் கிளீவிட்ஸ் வானொலி நிலையத்தை கைப்பற்றி போலந்து மொழியில் ஒரு சிறிய ஜெர்மன் எதிர்ப்பு செய்தியை ஒளிபரப்பியது. 1939 போலந்தை தாக்கியதற்காக ஹிட்லர் இந்த சம்பவத்தை பெரிதும் விளம்பரப்படுத்தி நியாயப்படுத்தினார். அதே பாணியில் நவம்பர் 1939 ஸ்டாலின் பின்லாந்தை தாக்குவதற்கு முன்பு பின்லாந்தின் எல்லைக்கு அருகில் இருக்கக்கூடிய சோவியத் கிராமமான மைனிலாவுக்கு அருகில் ஒரு தவறான பிளாக் நடவடிக்கை ஏற்பாடு செய்தார். சோவியத்துகளின் கூற்றுப்படி 4 சோவியத் எல்லை காவலர்கள் கொல்லப்பட்டனர். பின்லாந்தை தாக்க ஸ்டாலின் அதையே காசஸ் பெல்லியாக பயன்படுத்தினார். பின்னிஷ் மற்றும் ரஷ்ய வரலாற்று ஆசிரியர்களின் ஆராய்ச்சியின் முடிவில் சோவியத் ரகசிய காவல்துறையான NKVD மூலம் ஷெல் தாக்குதல்களை நடத்தியது கண்டறியப்பட்டது. புதினும் இதே போல தவறான கொடி நடவடிக்கையை கடந்த காலத்தில் மேற்கொண்டிருக்கிறார். அது யுக்ரைனுக்கானது அல்ல. ஆகஸ்ட் 1999 ரஷ்ய உளவு அமைப்பு KGBயின் வாரிசான FSBயின் கிட்டத்தட்ட அறியப்படாத தலைவரான புதின் நோய்வாய்ப்பட்ட ஜனாதிபதி எல்சினால் பிரதமராக நியமிக்கப்பட்டார். செப்டம்பரில் ரஷ்ய நகரங்களான பைனாக்ஸ், மாஸ்கோ மற்றும் வோல்கோடோன்ஸ் ஆகியவற்றில் 4 பெரிய அடுக்குமாடி கட்டிடங்கள் தகர்க்கப்பட்டன. 300க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டனர். நாட்டில் பாதுகாப்பு அச்சம் இதனால் பரவியது. இந்த பயத்தை புதிய பிரதமரான புதின் பயன்படுத்தி கொண்டார். அவர் குண்டு வெடிப்புகளை செசன் பயங்கரவாதிகள் மீது குற்றம் சாட்டினார். செசன்யா மீது இரத்த களரி போரை தொடங்கினார். இது அவரது பிரபலத்தையும் நாட்டில் உயர்த்தியது. இதனால் மார்ச் 2000 ஜனாதிபதியாகவும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஜான் டன்லப், டேவிட் சாட்டர், யூரி பெல்ஸ்டின்ஸ்கி மற்றும் அலெக்சாண்டர் லிட்வினென்கோ அனைவரும் இந்த குண்டுவெடிப்புகளை பற்றி நம்பகமான புத்தகங்களை எழுதினர். இந்த குண்டுவெடிப்பு யாரால் நடத்தப்பட்டது என்பதை இந்த ரஷ்ய உளவாளிகள் வெளிப்படுத்தினார்கள். செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் இருக்கக்கூடிய KGBயை சேர்ந்த புதினின் சமகாலத்தவரும் தற்போது அவரது தேசிய பாதுகாப்பு ஆலோசகருமான நிக்கோலை பட்ருசேவ் தலைமையிலான FSBயால் நடத்தப்பட்டது என்பதை அவர்கள் நிரூபித்தார்கள். இதற்கு அப்புறம் அவர்களுக்கு என்ன நடந்திருக்கும்? ஒரு பாயசம் பார்சல் ஆகி இருக்கும். பின்னர் FSBயால் அனைவருமே கொல்லப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவின் ஒரு பகுதியான செசன்யாவிற்கு எதிரான போருக்கு புதின் இந்த குண்டுவெடிப்பை நியாயப்படுத்தினார். யுக்ரைனியர்களுக்கு இந்த விளையாட்டு நன்றாக தெரியும். ரஷ்யர்கள் தவறான கொடி நடவடிக்கைகளுக்கு தயாராகி வருவதாக அவர்கள் பலமுறை எச்சரித்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டு ரஷ்யர்கள் யுக்ரேனிய ஆயுதப்படைகள் பெலரஸ் மற்றும் ரஷ்ய ஆக்கிரமிக்கப்பட்ட மால்டோவன் பிரதேசமான டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவில் நடவடிக்கைகளுக்கு தயாராகி வருவதாக கூறினார்கள். யுக்ரேனியர்கள் அப்போது நாங்கள் அப்படி எதுவும் செய்யவில்லை என்று விரைவாக அறிவித்தார்கள். ஆனால் சில ரஷ்ய வீரர்கள் யுக்ரேனிய சீருடைகளை அப்போது அணிந்திருந்த புகைப்படங்கள் எல்லாம் வெளிவந்தது. இப்போது நடந்த இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் புதின் அவர்கள் கிரெம்லின் மாளிகையில் வசிக்கவில்லை, மாஸ்கோவிற்கு வெளியே இருக்கக்கூடிய அவரது வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்பது
அனைவருக்குமே தெரியும். கிரெம்லினில் இருக்கக்கூடிய செனட் குபேலாவின் உச்சியில் வான வேடிக்கை போன்ற சிறிய வெடிகுண்டை ட்ரோன் மூலம் வீசும் வீடியோ இணையத்தில் தோன்றியிருக்கிறது. விசித்திரமாக 2 ஆண்கள் அந்த கூரையில் ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பட்டாசு வெடித்ததில் சிறிதும் கலங்கியதாக தெரியவில்லை. ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தே அவர்கள் சென்றதாக பதிவாகி இருக்கிறது. ஆனால் ரஷ்யா இதை ஏன் புதின் மீதான கொலை முயற்சி, நாட்டுக்கு அச்சுறுத்தல் என்கிறது என்றால், புதின் ஏற்கனவே யுக்ரைனை சுட்டு சுண்ணாம்பாக்கிவிட்டார். பல முறை ஜெலன்ஸ்கியின் உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டு இருக்கிறது. அப்படி இருக்கும் போது இப்போது புதிதாக இது என்ன ட்ரோன் விளையாட்டு என்றால், புதின் யுக்ரைனில் தனது போரை நியாயப்படுத்த முயற்சிக்கிறாரா, அல்லது அவர் பிரகடனப்படுத்திய வெற்றி தினமான மே 9 கொண்டாட யாரும் நினைத்து பார்க்க முடியாத பயங்கரமான ஒன்றை செய்ய போகிறாரா? புதினை பொறுத்தவரைக்கும் துரதிர்ஷ்டவசமாக மோசமானதை மட்டுமே எதிர்பார்க்க வேண்டும் என்று மேற்கத்தியவர்கள் கூறுகிறார்கள். அதே நேரத்தில் 1945ஆம் ஆண்டு சோவியத் செம்படையிடம் நாஜி ஜெர்மனி சரணடைந்ததின் ஆண்டு நிறைவை ரஷ்யாவின் ஆண்டு வெற்றி நாள் நினைவு நாள் குறிக்கிறது. ஒவ்வொரு மே அன்றும் மில்லியன் கணக்கான ரஷ்ய குடிமக்கள் பாசிசத்தின் மீதான தங்கள் நாட்டின் வெற்றியை கௌரவிக்கும் வகையில் நாடு முழுவதும் அணிவகுப்புகளில் பங்கேற்கிறார்கள். மாஸ்கோவில் குடிமக்களும் அரசாங்க அதிகாரிகளும் செஞ்சதுக்கத்தில் கூடி ரஷ்யாவின் தேசிய இராணுவ குழுவின் இசை நிகழ்ச்சிகளையும் நாட்டின் துருப்புகள் மற்றும் இராணுவ வன்பொருளின் அட்டகாசமான அணிவகுப்பையும் பார்க்கிறார்கள். விழாவில் பொதுவாக ரஷ்ய ஜனாதிபதி மற்றும் ரஷ்யாவின் ஆயுத படைகளின் தளபதியின் உரைகள் இடம்பெறும். இந்த ஆண்டின் முதல் மாதங்களில் பிராந்தியத்தில் ட்ரோன் நடவடிக்கை அதிகரித்ததை தொடர்ந்து இந்த ஏப்ரலில் அதன் எல்லை பகுதியில் வெற்றி தின அணிவகுப்புகளை ரத்து செய்வதாக மாஸ்கோ அறிவித்திருக்கிறது. ஒரு சக்தி வாய்ந்த யுக்ரேனிய தன்னல குழுவான யோட்சென்கோ ரெட் ஸ்கொயர் நிகழ்வில் வான்வழி தாக்குதல் நடத்தினால் $5 லட்சம் ரொக்க பரிசை வழங்குவேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவர்தான் யுக்ரைனின் ட்ரோன் ஆர்மிக்கு பிரச்சாரம் செய்பவர். இவர் இப்படி அறிவித்ததை பயன்படுத்தி ரஷ்யாவே இதை செய்து மெட்வெதேவ் சொன்னது போல ஏதாவது செய்ய போகிறதா, அல்லது யுக்ரைன் ட்ரை ரன் பார்த்து இருக்கிறதா என்பது போக போகத்தான் புரியும். இது குறித்தான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.